ஒரு புது ஐபோனை ஒரு நாள் முழுக்க ஃப்ரீசர்ல வச்சா என்ன ஆகும்? இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஐபோனை நம்ம கண்ணு முன்னாடி அன்பாக்ஸ் பண்றாங்க. அடுத்ததான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அது முழுக்க தண்ணியால நிரப்பி அன்பாக்ஸ் பண்ண ஐபோனை தண்ணியில முக்கி டப்பாவை க்ளோஸ் பண்றாங்க. அப்படியே அதை ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி போனை ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க ஃப்ரீசர்ல வைக்கப்பட்டிருந்த போன் அடுத்த நாள் வெளியே எடுக்க போன் நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பாக்குறப்ப அது உங்களுக்கே தெரியும். இப்போ அதை நெருப்பால உருக்க ஐஸ் கட்டியெல்லாம் உருகி போன் மட்டும் தனியா வருது. போனை ஒரு துணியால தொடச்சு ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாம நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய சைஸுடைய கண்டெய்னரை கார் மேல போட்டா என்ன ஆகும்? இப்படி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்டை கிரேசி XYZ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு கிரெயினை பயன்படுத்தி அது மூலமா பெரிய சைஸ் கண்டெய்னரை கிரவுண்டுக்கு கொண்டு வராங்க. அதோட எடை மட்டுமே பல ஆயிரம் டன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஓம்னி வண்டியை கிரவுண்ட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்ததான் அவங்க வச்சிருந்த கிரெயினை யூஸ் பண்ணி கண்டெய்னரை 50 அடிக்கு மேல தூக்கி அப்படியே வண்டி மேல போடுறாங்க. அந்த கண்டெய்னர் விழுகிற காட்சியை நீங்களே பாருங்க. கண்டெய்னர் விழுந்ததுமே ஓம்னி வண்டி சுக்குநூறா நொறுங்கி போகுது. அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு பார்க்கும்போது வண்டி என்ன கதையா இருக்குன்னு நீங்களே பாருங்க. வண்டியோட சென்டர் பார்ட் ரெண்டா பிளந்து போயிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது ஐபோன் 14 ப்ரோவை 1000 வாலா கிராக்கர்ஸால சுத்தி கொளுத்துனா அது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ராஜஸ்தானை சேர்ந்த மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல ஒரு ஐபோனை எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அன்பாக்ஸ் பண்றாங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணும்போதே அது புது போனா இருக்கிறதுனால ரொம்பவே பளபளன்னு இருக்கு. உடனே 1000 வாலா கிராக்கர்ஸை கொண்டு வந்து அதை தரையில ரவுண்ட் ஷேப்ல வச்சு அதுக்கு நடுவுல ஐபோனை வைக்கிறாங்க. உடனே அவங்க பண்ண போற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லைவா கேமரால ஷூட் பண்றாங்க. அடுத்ததான் பட்டாசு கொளுத்துனதும் அது தாறுமாறா வெடிச்சு சேருது. அந்த ஐபோனுக்கு என்ன ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கலாம். சின்ன சின்னதா ஒரு கிராக்க தவிர வேற ஒண்ணுமே ஆகலங்கிறதா உண்மை. எந்த ஒரு டெம்பரேச்சரையும் ஐபோன் தாங்கும்னு நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. உங்க போனை 1000 அடி உயரத்துல இருந்து கீழே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் பயன்படுத்துற போனை எவ்வளவு அடி உயரத்துல இருந்து கீழே போட்டிருப்போம்? ஒரு 10 அடி இல்ல 20 அடி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சாம்சங் கேலக்ஸி S10ஐயும் நோக்கியா பட்டன் போனான 3310 போனையும் ஒரு ட்ரோன்ல கட்டி 1000 அடி உயரத்துல இருந்து கீழே போட்டிருக்காங்க. அப்படி அந்த போன் மேல இருந்து கீழே விழுகிறதுக்கே 10 செகண்டுக்கு மேல டைம் எடுத்திருக்கு. அந்த போன்ஸ் கீழே விழுந்ததுமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கு. இதுல நோக்கியாவோட பட்டன் போன் கீழே விழுந்ததுல 3 பார்ட்டா உடைஞ்சிருச்சு. அதே நேரத்துல சாம்சங்கோட டச் போன் ஸ்கிரீன் மொத்தமா ஸ்கிராச் ஆகி கிடக்கு. அந்த சாம்சங் போனை ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. கீழே விழுந்ததுல அந்த போன் சுத்தமா ஒர்க் ஆகல. அதே நேரத்துல நோக்கியா கீபோர்ட் போனோட உடைஞ்ச பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒர்க் ஆகுது. அதுல இருந்து காலும் போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னா அது நோக்கியா பட்டன் போனா தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க யாரும் வீட்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2000 ரூபாய் நோட்டை வச்சு பண்ணப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு காரோட பாடி முழுவதுமே 2000 ரூபாய் நோட்டுகளால ஒட்டப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கார் ரோட்ல போகும்போது நடந்து போற பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை வச்சு காரே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ராஜஸ்தானை சேர்ந்த மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர்ங்கிற ஒரு யூடியூபர் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பண்ணிருக்காருன்னா 2000 ரூபாய் நோட்டை நிறைய கலர் ஜெராக்ஸ் எடுத்து தான் யூஸ் பண்ற காரை சுத்தியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட உதவி மூலமா இதை கவர் பண்ணிருக்காரு. இப்போ அவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஜாலியா டிரைவ் பண்றாரு. அந்த காரை பாக்குற பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற பேர் தான் ஃபேபியோ விப்மர். இவர் தான் இந்த உலகத்திலேயே சைக்கிளை வச்சு அசாத்தியமான ஸ்டண்ட் பண்ணக்கூடியவர். இவர் அந்த சைக்கிளை வச்சு பண்ணக்கூடிய வித்தியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவரால இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய கட்டடத்துல இருந்து ரொம்பவே அசால்ட்டா குதிக்கிறாரு பாருங்க. பாக்குற நமக்கு பயத்தை கொடுத்தாலும் அதை அவரு ரொம்பவே சிம்பிளா பண்றாரு. இவர் ஸ்ட்ரீட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டும் போது ரொம்பவே கவனமா இருப்பாரு. இவர் வரும்போது வேகமா யாராவது காருடைய டோரை ஓபன் பண்ணா கூட அப்படியே சைக்கிளோட ஜம்ப் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்ல, யாராவது ரோட்ல குழி வெட்டி அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களோட தலை மேலேயே சைக்கிள் ஓடிட்டு போவார்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, இவரோட ஸ்டண்ட் எந்த அளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னா ஒரு தடவை ஹெலிகாப்டர்ல இருந்து சைக்கிளோட கீழே குதிச்சிருக்காரு. அப்படியே இவர் பனிமலையில பண்ற ஸ்டண்ட்டை பாருங்க. காத்து மாதிரி பறக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக்ங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தன்னோட உயிர் கூட பணையம் வச்சு மக்களை ரசிக்க வைக்கிற இந்த ஒருத்தரை பாருங்க. இங்க ஒருத்தர் தன்னோட கால்கள்ல சங்கிலியால கட்டி லாக் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கையும் லாக் பண்ணப்படுது. அடுத்ததா லாக் பண்ணப்பட்ட பூட்டோட சாவியும் அவர் கையில கொடுத்துட்டு ஒரு 4 அடி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க்ல அந்த நபரை அடிக்கிறாங்க. அந்த டேங்க் முழுவதும் தண்ணியை நிரப்பி 4 பூட்டை எடுத்து சுத்தியும் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த டேங்க்குள்ள அடைக்கப்பட்ட நபர் குறிப்பிட்ட செகண்ட்குள்ள லாக்கை ரிலீஸ் பண்ணி வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தா போயிடும்.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் எல்லாருமே ஆர்வமா பாக்குறாங்க. முதல்ல தன்னோட காலோட லாக்கை ரிலீஸ் பண்றாரு. அடுத்ததா தன்னோட கை லாக்கையும் ரிலீஸ் பண்ணி முடிச்சதும் டேங்க் மேல உள்ள ஹோல் வழியா கையை நீட்டி மொத்தமா உள்ள 4 லாக்கையும் ரிலீஸ் பண்றாரு. அடுத்ததா மொத்த லாக்கையும் ரிலீஸ் பண்ணி வாட்டர் டேங்க்ல இருந்து வெளியே வராரு. சில வினாடிகள் தாமதமா இருந்தா கூட அவரோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.